ஜூன் 27, 2026 தமிழ் சினிமா உலகிற்கு மட்டுமில்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரிடி விழுந்துச்சு. கதாசிரியர், இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் அப்படின்னு பன்முக திறன் கொண்ட நம்ம அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பாக்யராஜ் சார் அவர்கள் 73 வயசில் திடீர் மாரடைப்பால் நம்மளை விட்டு பிரிஞ்சார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் இருந்த கொடூரமான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இதயத்தில் இருக்கிற முக்கியமான எல்ஏடி இரத்த நாளத்தில் ஏற்பட்ட 100% அடைப்பு தான். மருத்துவ உலகத்தில் இந்த எல்ஏடி இரத்த நாளத்தை விடோ மேக்கர், அதாவது மனைவியை விதவையாக்கும் இரத்த நாளம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதயத்தோட மிகப்பெரிய பகுதிக்கு இரத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிற முக்கிய இரத்த குழாய் இந்த எல்ஏடி ஆர்டரி தான். இதில் அடைப்பு ஏற்பட்டால் பல நேரங்களில் மரணத்தில் முடிவது உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ஒரு இரங்கல் வீடியோ இல்லை. தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிக்கிட்டு இருக்கிற மாரடைப்பு, திடீர் இதய மரணம் பற்றி ஒரு எச்சரிக்கை மணி தான் இந்த வீடியோ. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 கொலையாளி இந்த இதய நோய் தான். அதிர்ச்சியான உண்மை என்னென்னா, இந்தியாவில் நடக்கிற 4 மரணங்களில் ஒரு மரணம் இதய நோயால் தான் நடக்குது. அப்படி இறப்பவர்களில் பாதி பேருக்கு 60 வயசு கூட ஆகாமல் இறந்து போயிடுறாங்க. பாக்யராஜ் சாரோட உயிரை பறித்த அதே விடோ மேக்கர் எல்ஏடி அடைப்பு தான் இந்திய இதய நோயாளிகளுக்கு மிக அதிகமாக ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சார் நடைப்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்ததால் நடைப்பயிற்சிக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகம் வரலாம் பலருக்கு. வெறுமனே நடக்கிறதாலேயோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறதாலேயோ ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ஹார்ட் அட்டாக்குக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாள் கணக்காக இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்பு படிவங்கள் தான். இது திடீர்னு வெடிக்கிறது தான் ஹார்ட் அட்டாக்குக்கு முக்கிய காரணம். இது வேகமாக நடக்கிறதுனால வர்றது கிடையாது. ஆனால் அதிக கோவப்படுறது, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், இரத்த கொதிப்பு அதிகமாகிறது, வயிறு முட்டை சாப்பிட்றது, அப்புறம் சளி காய்ச்சல் மாதிரியான தொந்தரவுகள், இதெல்லாம் தான் அந்த அடைப்பை வெடிக்க வச்சு ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வர்றது. அதனால் பாக்யராஜ் சார் நடந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தவறாக நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொழுப்பு படிவங்கள் படிவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கலாம். நாம் நினைத்தா மாற்றக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் தான் 70லிருந்து 80% மாரடைப்புக்கு காரணம்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இதில் எத்தனை உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த காலத்தில். சிகரெட் மற்றும் புகையிலை மெல்லுதல், அதிக கொலஸ்ட்ரால், அப்புறம் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, அப்புறம் தொப்பை மற்றும் உடல் பருமன், அப்புறம் குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய் இருந்த பாரம்பரிய காரணி, இது போன்ற காரணங்கள் தான் இந்த கொழுப்பு படிவங்கள் படிவதற்கு முக்கியமான காரணம். அது பின்னால் ஹார்ட் அட்டாக்காக மாறக்கூடும். அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம உடம்புல லைப்போ புரோட்டீன் ஏ அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மக்களில் 20லிருந்து 30% மக்களுக்கு இந்த லைப்போ புரோட்டீன் ஏ அதிகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொலஸ்ட்ரால் இரத்த நாளங்களில் ஈஸியாக ஒட்டி படிகிறதுக்கு வாய்ப்பளிக்கும். இது நாளடைவில் ஹார்ட் அட்டாக்காக மாறக்கூடும். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த லைப்போ புரோட்டீன் ஏ நம்ம பிளட்டில் அதிகமாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். இந்த லைப்போ புரோட்டீன் ஏ அதிகமாகிறது பாரம்பரியமாக வரக்கூடியவை. ஸோ வேகமான நகரமயமாக்கல், மாறிய உணவு பழக்கங்கள் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாதது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை மாரடைப்பின் ஹாட்ஸ்பாட்டாக மாற்றியிருக்குன்னு சொல்லலாம். இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி நம்மளை காப்பாற்றி கொள்ளலான்னு பார்ப்போம். மாரடைப்பை நம்மளால் முற்றிலும் தடுக்க முடியுங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற இந்த 6 விஷயங்களை உடனே செய்யுங்க. முதலாவதாக உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பிபி சுகரை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது முக்கியம். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த லைப்போ புரோட்டீன் ஏ உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குன்னு தயவுசெய்து ஒரு தடவையாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 2வது ஆரோக்கியமான உணவு. அப்புறம் 3வது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் நடைப்பயிற்சி. ஒவ்வொரு நாளும் 30லிருந்து 45 நிமிடம் நடைப்பயிற்சி செய்தாலே ஆபத்து பெருமளவு குறையும். அப்புறம் புகையிலைக்கு தயவுசெய்து முற்றுப்புள்ளி வைங்க. தயவுசெய்து ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. அப்புறம் 5வது மன அமைதிக்காக யோகா, தியானம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மன அழுத்தத்தை குறைங்க. அப்புறம் 6வது முக்கியமானது, மருந்துகளை தவிர்க்காதீங்க. உங்களுக்கு பிபி, சுகர் அல்லது கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை கொடுத்துருந்தா அதை தொடர்ந்து சாப்பிடுங்க.
இப்போ எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரையை நீங்களாக நிறுத்தாதீங்க. அப்புறம் இவ்வளவு பண்ணியும் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டால், நெஞ்சு வலி போன்ற அறிகுறி வந்த உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஒவ்வொரு நொடியும் முக்கியம். 90 நிமிடங்களுக்குள் அடைப்பட்ட இரத்த குழாயை ஸ்டென்ட் போட்டு திறக்க வேண்டும். இப்படி இந்த ஸ்டென்ட் போட்டு இதை சிகிச்சை செய்வதனால் இறப்பு விகிதத்தை 20% 5% குறைக்க முடியும். நெஞ்சு வலி, மூச்சு திணறல், அளவுக்கு அதிகமான வியர்வை அல்லது தாடை வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே ஆம்புலன்ஸை அழைங்க. நீங்களா வண்டி ஓட்டிக்கிட்டு போகக்கூடாது. தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இதயத்தின் தசைகள் நிரந்தரமாக செயலிழந்து போகும். மாபெரும் கலைஞர் கே. பாக்யராஜ் அவர்களின் மறைவு நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம் ஒன்றுதாங்க. இதய நோய் எந்த வயதினரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கும். அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. முறையான பரிசோதனைகள் உயிரை காக்கும். அறிகுறிகளை தெரிந்து கொண்டு உடனே செயல்படுவதுதான் வாழ்விற்கும் சாவிற்குமான இடைவெளி. நாம் இழந்த மாமனிதர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி என்னென்னா, நம் இதயத்தையும் நம்மோடு இருப்பவர்களின் இதயத்தையும் காப்பது தான். பாக்யராஜ் சார் மாதிரி திடீர் மரணம் மாரடைப்பால் வந்திருந்தா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களோட கொலஸ்ட்ரால் அளவு, அப்புறம் லைப்போப்ரோட்டீன் ஏ அளவு மற்றும் கொரோனரி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அபாயம் உள்ளதான்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பாதுகாப்பு முறைகளை செய்து கொள்ளலாம். நண்பர்களே, தயவுசெய்து உங்கள் இதயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றுங்க. இதுவரை என்னோடு இணைந்ததுக்கு நன்றி. உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். நன்றி, வணக்கம்.